டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சார் வருவார் எங்கள் ஷாப்புக்கு வந்துட்டு மார்னிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அந்த சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அவர் என்னப்பா சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. இந்த நாங்கள் எத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோமோ டெய்லி மார்னிங் வந்து விஷ் பண்ணிட்டு இந்த விஷயத்த கேட்காம போகிறதே இல்லை. நாங்களும் கன்சிஸ்டண்டாக சாண்ட்விச்சு மில்க் ஷேக் தாங்கள் சாப்பிட்டுட்டு வருவோம். அவர் டயர்டாகி போய் போன வாரம் கேட்டேன் என்னப்பா எப்போ கேட்டாலும் இதே சொல்கிறீங்க, சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கேட்டார். அப்படி இல்லை, நாங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் நிறைய பண்ணுறது உண்டு. அது என்னென்னன்றது உங்களுக்கும் சொல்லித்தரேன். சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நான் உங்கள் மெல்லோஸ் வினோத். வெல்கம் டு விஆர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாண்ட்விச்சஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்ற அப்படின்றத பார்த்துக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் 5 minutes சாண்ட்விச்சை ரெடி பண்ணிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை தேவை. இந்த ப்ரெட்டு வந்து நான் இப்போ என்கிட்ட இருந்தது வந்து ஒயிட் ப்ரெட் தான் இருந்தது. ஸோ அதனால் ஒயிட் ப்ரெட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கொஞ்சம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்றது. இது கொஞ்சம் நேரம் நான் என்ன பண்ணேன், ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அப்புறம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் நிறைய வேணும் மார்னிங். அதனால் குக்கும்பர் கொஞ்சம், டொமேட்டோவோட ஸ்கின் பார்ட் இருக்கு இல்லையா, மீட் பார்ட் ஒண்டி உள்ளே இருக்க அந்த இது வந்து தனியாக நம்ம ரசம் என்ன பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக அதே மாதிரி ஸ்கின் ஒண்டி டேஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு சீஸும் ப்ளஸ் இதை கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக மயோ. இது வந்து வெஜ் மயோ தான், ஸ்டோரில் கிடைக்கிற சேம் வெஜ் மயோ தான். இந்த வந்து மயோவும் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன் அப்புறம் கண்டினியூஸ் சீரீஸில். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங் எடுக்கிறது வந்து பனானா மில்க் ஷேக் தான் மோஸ்ட்லி எடுப்போம். அதில் வந்து கொஞ்சம் மில்க் எடுத்திருக்கேன், 1 cup ஆஃப் மில்க்கு. அதுக்கு வந்து 1 full பனானா கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணும்போது சுகர் கிடையாது, ஹனி. இந்த வந்து 3மே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மில்க் ஷேக்கை ரெடி பண்ண போகிறோம். இது எங்கள் பிரேக்ஃபாஸ்டோட இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னது பார்த்துட்டீங்க. இதை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி குக் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் லைக் தட் 5 minutes முடிஞ்சிட்டு போகிறேங்க வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா குக்கும்பர். அந்த 1 ஸ்பூன் குக்கும்பர், ஏன்னா நான் ஒரே ஸ்லைஸ் தான் போட போகிறேன், அதனால் 1 ஸ்பூன் குக்கும்பரை, அந்த டொமேட்டோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சதை, அனியன்ஸ் வந்து கட் பண்ணி அந்த அனியன்ஸும் போட்டுக்கலாம். ஆனியன் வேண்டான்றவங்களுக்கு அது யூஸே பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது முடிச்சிட்ட அப்புறம் நம்ம போட போகிறது பன்னீர். நாங்கள் யூஸ்வலி என்ன பண்ணுவோன்னா, இந்த வந்து மயோவில் வந்து ஆல்ரெடி சால்ட் கண்டென்ட் இருக்கும். நாங்கள் ஜென்ரலி சால்ட் நிறைய எடுக்கிறதுனால இந்த மயோவில் இருக்க சால்ட்டே போதுமானது. இது போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சாண்ட்விச் ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட்டு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண காண்டிமெண்ட்ஸு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டெய்லி பிஸா சாப்பிட்ற ஒரு ஃபீலில் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஜென்ரலி சீஸஸ் கொஞ்சம் நிறைய பிடிக்குன்றதுனால நான் வந்து ஸ்டஃப் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக. இந்த இன்னொரு ப்ரெட்டையும் எடுத்து மேலே வச்சுருங்க. அப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் எப்படி ஃபில் பண்ணி சாண்ட்விச் ஆகிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், லைட்டாக பேனில் வச்சு பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டேன். இப்போ வந்து பட்டர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை பண்ணிக்க வேண்டாம். இது வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் எந்தளவு குக் ஆகுதோ அந்தளவு நல்லது. இப்போது நம்ம இந்த சாண்ட்விச் லைட்டாக பட்டர் வந்து மேலே இதாகிடுச்சு வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 2 சைடுமே வந்து க்ளோஸ் பண்ணி போடணும். 1 சைடு ஆகட்டும், ஆனோன்னா உங்களுக்கு அது எப்படி வரணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஈவனாக வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவு ப்ரௌன் ஆகிருக்குன்னு காட்டுறேன். இப்போ திருப்பி போடுங்க, இன்னொரு சைடு பாருங்க. இந்தளவு ஈவனாக இந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்படி வச்சிங்கன்னா தான் சாண்ட்விச் வந்து டேஸ்டியாக வரும். லைட்டாக அதே நான் சொல்லி கொடுத்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் உள்ளே இருக்க அந்த சீஸை எல்லாமே வந்து மெல்ட் ஆகி
ஃபியூஸ் ஆகி வரணும். இதெல்லாமே பண்ணுறதை நீங்கள் லோ ஃபயரில் ஒண்டி தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க. ஸ்லோவாக குக் ஆகி வரட்டும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு சைடு எப்படி இருக்குன்றது. சரிங்களா? இந்த அளவு ப்ரௌனிங் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா பக்கா ப்ரொஃபஷ்னலாக சாண்ட்விச் மேக் பண்ண மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு இதை சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மில்க் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது மில்க் ஷேக் தான். இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டக்குன்னு பிளெண்டரில் போட்டு அடித்து எடுக்க வேண்டியது தான். அது எப்படின்னு பண்ணுறாங்கன்னா அதையும் பார்த்துடலாம் நம்ம. வாங்க. பார்த்தீங்கன்னா பனானாஸை ஃபஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ மில்க்கு, இது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான், ஸ்ட்ரைட்டாக நான் போட்டுக்கிறேன். இது நம்ம அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது ஹனி. ஹனி நாங்கள் ஒரு ஜென்ரஸ் ஸ்பூன் ஆட் பண்ணுறது உண்டு. ஸ்பூன் ஃபுல்லாக ஹனி, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்க்ரீடியன்ஸும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த 1 கப் பனானாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சை நான் இப்போ வந்து நம்ம லோக்கல் இந்த ஊட்டி ப்ளம்ஸ் கிடைக்கிறதுனால அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அர்ஜென்ட்டுக்கு. ப்ளஸ் மில்க் ஷேக், சின்ன ஒரு ஃப்ரூட் நாங்கள் என்ன சாப்பிட்றோன்றது வச்சுன்னா அந்த அப்போ சீசன் ஃப்ரூட் தான் ஆட் பண்ணிக்கிறத. ப்ளஸ் இந்த பனானா மில்க் ஷேக்கு நாங்கள் சாப்பிட்ற ஸ்டைலில் நான் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் விஆர் வேர்ல்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் டெஃபினட்டாக போடுங்க. அடுத்த சீரீஸில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மில்லோஸ்.